நம்பிக்கை பேரொளி ஏற்படுத்துகிற ஒரு அற்புதமான உரையை பெருமதிப்புக்குரிய சின்னம்மா அவர்கள் இன்றைக்கு விதைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு அம்மா அவர்கள் ஆற்றிய உரை என்பது ஆள்போல் தளர்த்து வளரக்கூடிய நம்பிக்கை விதையாக விதைத்திருக்கிறார்கள். இது வளர்ந்து ஆலமரமாக அன்னை தமிழகத்திற்கு மாத்திரமல்ல இந்த உலகத்திற்கு இந்திய திருநாட்டிற்கு நிழல் தருகின்ற விதையாக பெருமதிப்புக்குரிய சின்னம்மா அவருடைய உரை அமர்ந்திருக்கிறது. பொதுச் செயலாளராக மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் இன்றைக்கு பொறுப்பேற்றிருப்பது 1.5 கோடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் அவருடைய நெஞ்சங்களில் எல்லாம் இன்றைக்கு நிறைந்து மகிழ்ச்சி ஏற்பட்டு அந்த அடிப்படையிலே பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றிருக்கின்ற மாண்புமிகு சின்னம்மா அவர்களுடைய உரை இன்றைக்கு தொண்டர்களை எல்லாம் ஒரு எழுச்சிமிக்க ஒரு தொண்டர்களாக அந்த உரை வழிவகுத்திருக்கிறது. பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று கழகத்துடைய பொறுப்பாளர் மத்தியிலே பேசிய பேச்சுக்கள் இன்னும் 100 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது என்பதற்கு ஆணித்தரமான பேச்சாக ஆலம்பரம் போல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் அடையாளமாக அவருடைய பேச்சு அமைந்தது. அவருடைய பேச்சில் விவேகம் இருந்தது, வீரம் இருந்தது, முதிர்ச்சி இருந்தது, கட்சி தொண்டர்களை அரவணைக்கக்கூடிய பண்பு இருந்தது, ஆதரவு இருந்தது. அவருடைய பேச்சை கேட்ட அத்தனை பேரும் புது தெம்போடு இன்றைக்கு நாங்கள் வெளியே வந்திருக்கின்றோம். உருக்கமாகவும் அதே நேரத்தில் எதிர்கால திட்டம் பற்றியும் மிக சிறப்பாக சின்னம்மா அவர்கள் இன்று உரையாற்றினார்கள். விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்பார்கள். முதல் உரையே மிகவும் சிறப்பாக அமைந்திருக்கிறது.